கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிடக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சமூகத்துல வரும்பொழுது ஜெப சிந்தையோடு, ஒரு விதமான ஆயத்தத்தோடு, ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், என்னை கிறிஸ்துவின் சாயலை உருவாக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறைகள், குற்றங்கள் எங்கெல்லாம் நான் தவறுகிறேனோ அதை கர்த்தர் சுட்டி காண்பித்து சரி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு நாம வருவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு நம்மை கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலே கடந்த அமர்வில நாம் எங்கே விட்டோமோ அதுல இருந்து தொடர்ச்சியாக நம்ம சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவுடைய வாழ்க்கையிலே நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை மையமாக கொண்டு சில பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். என்ன முக்கியமான விஷயங்கள் பேதுருடைய வாழ்க்கையில நடந்தது என்று கேட்டால், கொர்நேலியுடைய வீட்டுக்கு அவர் போய் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்தும் சில விதங்களை கடந்த அமர்விலே நாம சிந்தித்தோம். ஏன் பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கேட்டால், கொர்நேலியு ஒரு புறஜாதியான், அதாவது யூதர் அல்லாதவர், பிற இனத்தான். இந்த பிற இனத்தானுடைய வீட்டுக்கு சென்று அவர்களோடு பழகி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு பேதுரு சில விதங்களில் வணையப்பட வேண்டியது இருந்தது. புறஜாதிகளுடைய இடத்திற்கு அவர் செல்ல, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, அவர்களை நேசிக்க, அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களிடத்துல சில தடைகள், பேதுருவிடத்துல சில தடைகள் இருந்தது. அந்த தடைகளை உடைப்பதற்காக படிப்படியாக பேதுருவை கர்த்தர் பேதுருவோடு இடைப்படுகிறார். சில இடங்களுக்கு அழைத்து செல்லுகிறார், சில இடங்களில் தங்க வைக்கிறார், சில விஷயங்களை பார்க்க வைக்கிறார். அது மாத்திரமல்ல, 10ஆம் அதிகாரத்திலே நேரடியாகவே கர்த்தரே அவனோடு கூட அந்த தரிசனத்திலே பேசக்கூடியவராய் இருக்கிறார். இத 4 கட்டங்களாக நாம பிரித்து சிந்தித்து வருகிறோம். முதலாவதாக நாம சிந்தித்தோம், இந்த லித்தா என்ற ஊருக்கு பேதுருவை கர்த்தர் அழைத்து வந்து அங்க ஐனேயா என்கிற மனுஷனை கர்த்தர் பேதுரு மூலமாய் சுகப்படுத்தி அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவதை பேதுருவுக்கு தேவன் காண்பித்தார். அந்த அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களே, அதுல யூதர்கள் மட்டுமல்ல, அந்த இடத்துல புறஜாதிகளும் இருந்திருப்பார்கள் என்று நான் உங்களிடத்துல சொல்லியிருந்தேன். அங்கே புறஜாதிகளும் சிலர் கர்த்தரிடத்தில் திரும்புவதை பேதுரு காண வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்பட்டார். இரண்டாவது கட்டமாக யோப்பா என்கிற பட்டணத்திலே தபித்தாள் என்னும் அந்த ஸ்திரீயானவர் மரித்து போனார்கள். அவர்களை உயிரோடு எழுப்புவதற்கு பேதுரு அழைக்கப்பட்டார். பேதுரு அங்கே சென்று கர்த்தர் பேதுரு மூலமாய் அங்கே ஒரு விடுதலையை தபித்தாளுக்கு கொடுக்கிறார். அதாவது அவளை உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த அற்புதத்தை கண்ட அநேக ஜனங்கள் யோப்பாவிலே கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் புறஜாதிகள் இருப்பதை பேதுருவை தேவன் காண செய்தார். அடுத்ததாக மூன்றாவதாக அதே யோப்பா பட்டணத்திலே தோல் பதினிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு யூதனுடைய வீட்டிலே பேதுருவை தேவன் தங்க வைத்தார். இந்த தோல் பதினிடுகிற வேலையை செய்யக்கூடியவர்கள் அசுத்தமான மிருகங்களை கையாள வேண்டியது இருக்கும் என்று கடந்த வாரத்திலே நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த இடத்திலேயே பேதுரு தங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அசுத்தமான மிருகங்களோடு எந்த ஈடுபாடும் கொள்ளாத ஒரு நல்ல யூதன் இந்த பேதுரு. ஆனாலும் இந்த இடத்துல கர்த்தர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க அவனை கொண்டு போய் அந்த இடத்துல வைத்து வணைகிறார். 4வது கட்டமாக கடந்த அமர்வுல நம்ம சிந்தித்தது போல 10வது அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பேதுரு பார்க்கிறார். இந்த 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டியை போல ஒரு கூடு வந்து இறங்குகிறது அந்த தரிசனத்துல. அதுல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மிருகங்களும் பறவைகளும் அங்கே இருக்கிறது. இப்ப கர்த்தர் பேதுரு இடத்துல சொல்றாரு, நீ எழுந்திருந்து இதை அடித்து புசி என்று சொல்லுகிறார். அப்ப பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரே என்று 14வது வசனத்துல சொல்றார். அப்போஸ்தலர் 10:14 சொல்றார், அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான்.
ஆனா தேவன் கொடுத்த பதில் என்ன? அங்கே ஆண்டவர் பேசும்போது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 3 முறை பேதுருவோடு தேவன் இடைப்பட்டார். சரி, எதுக்காக இந்த தரிசனம்? இந்த தரிசனத்துல ஒருவேளை மிருகங்கள் இருந்தது, அதை அடித்து புசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை கொண்டு வந்தாரா என்று கேட்டால் இல்லை. இதற்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இப்ப பேதுரு எழுந்திருந்து கொர்நிலியோடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய வீட்டிலே கால் பதிக்க வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுவரைக்கும் புறஜாதியார் அதிகமாய் இடங்களில் ரட்சிக்கப்பட்டு நம்ம பார்க்க முடியல. யூத விசுவாசிகள் மாத்திரமே எருசலேம் சபையில இருக்கிறார்கள். சமாரியர்கள் 8ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்டு முதல் முறை சபையில இணைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இப்போ ஒரு புறஜாதி குடும்பமா ஒரு புறஜாதி குடும்பம் இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய திருச்சபையில இணைக்கப்பட போகிறது. இது முதல் முறை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு பேதுரு செல்ல வேண்டும். அதற்காக தேவன் அவரை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக அசுத்தமாக எண்ணக்கூடாது என்று சொல்வதன் மூலமாய் எல்லா மனுஷரையும் நேசிக்க வேண்டும் என்கிற பாடத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யாருமே அசுத்தமாய் நாம பார்க்க கூடாது, யாருமே தீட்டானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவளை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இந்த பாடத்தை பேதுரு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. சரியா? பாருங்க, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய குரலுக்கு கீழ்ப்படிவதற்கு சில தடைகள் இருக்கிறது. And there are certain hindrances that hinder us from obeying to God's word. இங்கே பேதுருவுக்கு இருந்த முக்கியமான அந்த தடை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு அவருக்குள் இருந்த அந்த தடை என்னவென்றால், அவருடைய யூத கலாச்சார தவறான முன் எண்ணங்கள் என்று நான் சொல்லுவேன். There were some Jewish cultural prejudices that had to be broken within Simon Peter. இதுதான் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு மிகப்பெரிய தடையாய் இருந்தது. ஒருவேளை நம்முடைய சில தவறான முன் எண்ணங்கள் பாருங்க, அது நானு சரியானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள், ஆனால் அது தவறாக இருக்கலாம். எனக்கும் சில prejudices இருக்கலாம். சரியா? இப்படி வாழ்ந்தாதான் அது சரி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கலாம். இப்படி செய்தாதான் அது சரி, நான் சரியாதான் இதுல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய பார்வையில ஒருவேளை தவறாய் இருக்கிறது என்று தேவன் கண்டால் அதை உடைக்கிறதற்கு நம்மோடு கூட தேவன் இடைப்படுவார். அதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும், இல்லையா? பேதுரு அப்படி அல்ல அப்படின்னு சொல்றது பேதுருக்கு புதுசு இல்ல. உங்களுக்கு பேதுருடைய வாழ்க்கையை நல்லா பைபிள்ல படிச்சிருப்பீங்க, இல்லையா? ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட சொன்னாரு, அப்படி எல்லாம் ஆண்டவரே நீர் சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின்னு எதிர்த்து நின்னவர் பேதுரு தான், இல்லையா? சிலுவையில போய் நீர் ஜீவன் கொடுக்க கூடாது, நீர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எதிர்த்து நின்னது பேதுரு தான். அதே போல இன்னொரு இடத்துல, எல்லாரும் உண்மை விட்டு ஓடி போனாலும், எல்லாரும் உண்மை மறுதளித்தாலும், நான் அது சாக நேரிட்டாலும் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவர் பேதுரு தான். இந்த அப்படி அல்ல அப்படின்னு சொல்றது பேதுருக்கு புதுசு கிடையாது. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா? அப்படி அல்ல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது பேதுருக்கு புதுசு கிடையாது. ஆரம்பத்துல மறுத்தாலும் பிறகு கீழ்ப்படிவது என்பதும் பேதுருவுக்கு புதுசு அல்ல. சரியா? அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொன்னவர் பேதுரு தான். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்யறேன், வலையை போடுகிறேன் அப்படின்னு சொன்னவரும் பேதுரு தான், இல்லையா? இங்க அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ஆனா அதை சிந்திக்கிறார் பாருங்க. 19வது வசனத்துல அதை சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் அப்படின்னு படிக்கிறோம், இல்லையா? கொண்டு இருக்கையில், 17வது வசனத்துல சந்தேகப்படுகையில், அதே போல 19வது வசனத்துல சிந்தித்து கொண்டு இருக்கையில். சரியா? இப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு படிக்கிறப்போ. 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் பேசுறார், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, சில நேரத்துல சில விஷயங்கள்ல நமக்கு கீழ்ப்படிவதற்கு கடினமா இருக்கிறது. ஒருவேளை பேதுருக்கு இருந்த சில கலாச்சார
தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. சில நேரங்கள்ல சில நேரங்களிலே நாம பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த ஒரு புதிய விசுவாசியா இருக்கலாம். இன்னும் உடைக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த பகுதியை கர்த்தர் தொடும்போது நாம அதுக்கு கீழ்ப்படிவது நமக்கு கடினமா தான் இருக்கு, இல்லையா? இந்த சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில், சந்தேகப்படுகையில் அப்படின்னு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு யோசேப்பு தான் ஞாபகம் வர்றாரு. மரியாளுடைய புருஷன் யோசேப்பு, அதாவது இயேசுவினுடைய சரீர பிரகாரமான தகப்பன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க என்கேஜ்மெண்ட் ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல. அப்ப திருமணம் ஆகாததற்கு முன்னமே மரியாள் குழந்தையை சுமக்கிறாள் என்பதை யோசேப்பு கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட யோசேப்பு, அதை பத்தி நீங்க மத்தேயுல படிச்சு பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகளை படிப்பீங்க. இதை பத்தி அவர் சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் அப்படின்னு வாசிப்போம். ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ ஐயப்படாதே, ஐயப்படாதேன்னு சந்தேகப்படாதேன்னு அர்த்தம். நீ இதை பத்தி சந்தேகப்படாத. இப்ப யோசேப்புக்கு நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்வது கடினம் தான். ஒரு நல்ல மனுஷன், நீதிமான் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால ரகசியமா அவளை தள்ளி விட்டுறலாம், கொண்டு போய் பப்ளிக்கா அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் யோசேப்பு. ஆனா ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் பேசின பிறகு யோசேப்பு கீழ்ப்படுகிறார். யோசேப்பு, இது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆனது, இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அவளை நீ தள்ளாத அப்படின்னு சொல்றார். மரியாதை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு வாழுகிறார். இது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படிவது நிச்சயம் கடினம் தான். எனக்கான சில தடைகள் எனக்குள்ளே இருக்கிறது, அது இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அது எனக்கு கடினமாய் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் என்னை அனுமதிப்பேன். ஆனால் நான் என்னை டோட்டலா சப்மிட் பண்ணும்போது, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை உடைத்து என்னை வணைந்து செதுக்கி அவர் என்ன செய்கிறார் என்றால் எளிதாய் கீழ்ப்படிய அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல பாடத்தை நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்படி கீழ்ப்படியதுனால எத்தனை ஆசீர்வாதங்கள் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். உலகத்தினுடைய ரட்சிப்புக்கே அவருடைய மரணம் காரணமாய் இருந்தது. இப்ப பேதுரு இந்த இடத்துல கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால எத்தனை ஆசீர்வாதங்கள். புறஜாதிகளுக்கு சத்தியம் போகிறது. கொர்நேலியுடைய வீட்டார் இந்த அதிகாரத்துடைய கடைசியில குடும்பமா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் நிறைய இடங்கள்ல இதுக்கப்புறம் அப்படியே கர்த்தர் சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போகிறார். இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு கீழ்ப்படிதல் காரணமா இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க கூடாது? ஒருவேளை என்னுடைய ஒரே ஒரு கீழ்ப்படியாமை அநேக ஆசீர்வாதங்களை சபையிலும் குடும்பத்திலும் முடக்கி வைத்திருக்குமானால், சரியா? பாருங்க, எப்பயுமே ஈஸியா அப்படி கீழ்ப்படிதல் இருக்கு சில விஷயங்களுக்கு அப்படின்னும் போது அது நமக்கு ரொம்ப எளிதா நம்ம செஞ்சிருவோம், சரியா? சில நேரங்கள்ல ஆண்டவரே இந்த ஏரியால என்ன தொடாதீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏரியால கர்த்தர் தொடும் போதுதான் நமக்கு கோபம் வரும், சரியா? நம்ம அந்த தடைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். பல நேரங்கள்ல ஆண்டவர் என்ன அங்க உடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா அங்கதான் கை வைப்பார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அவரே என்னுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரி என்பதை அவர் நிரூபிக்கிறார். 99% ஒப்பு கொடுத்துட்டு அந்த 1% ஒப்பு கொடுக்காம இருக்கிறியே, அதை நான் தொடணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறார். இப்ப அவரு உங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களுக்கும் நீங்கள் அதிகாரியா வைக்க வேண்டும். இப்ப பேதுரு அதிகாரியா வைக்கலையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வச்சார். பேதுரை பத்தி நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, தைரியமா நின்று பேசுறாரு, பாடுகளை ஏற்றுக்கொள்றாரு. அந்த எருசலேம் சபையில அத்தனை ஆயிரம் மக்கள் கூடி வருவதற்கு ஒரு பெரிய காரணமாய் அவர் இருக்கிறார். ஆனாலும் இந்த இடத்துல அவர் வணையப்பட வேண்டியது இருந்தது, சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இஸ் கிரைஸ்ட் தி லார்ட் ஆஃப் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்? நான் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் அவர் லார்டான்னு கேட்கிறேன். அந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களுக்கும் அவர் அதிகாரியா இருக்கிறாரா? அவர் கர்த்தரா இருக்கிறாரா? எங்க பேதுருவுக்கு இது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அவர் கீழ்ப்படிந்தார். மறுக்கிறது அவருக்கு புதுசு இல்லை, ஆனா அதே சமயம் மறுத்து பிறகு கீழ்ப்படிவதும் அவருக்கு புதுசு கிடையாது. அவர் ஆண்டவருக்கு இங்க கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்து ஏஞ்சி போறார். அதை நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். பாருங்க, ஆவியானவர் இதை பேசுறாரு. அதுக்கு பிறகு பேதுரு 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்களுடனே கூட புறப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்க வாசிக்கிற 23 பிற்பகுதி பாருங்க, அதுல இருந்து நான் கொண்டு வரேன். யோப்பா பட்டணத்தார் ஆகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள்.
இந்த சிலர் யார் அப்படின்னு கேட்டா, இவங்க 6 பேர் அப்படின்றத 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதுல இந்த 6 பேரும் என்னோடே கூட வந்தார்கள் அப்படின்னு பேதுரு சொல்றார். அது மட்டும் இல்ல, இந்த சிலர் யார் அப்படின்னு பார்த்தா 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தின் அடிப்படையில, 10:46 அடிப்படையில விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், அதாவது யூத விசுவாசிகள் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சிலர் 6 பேர், இந்த 6 பேர் யூத விசுவாசிகளா இருந்தார்கள். இப்ப பாருங்க, பேதுரு மட்டும் இப்ப கொர்நேலியுடைய வீட்டுக்கு போல, கூடவே 6 யூத விசுவாசிகளை அனுப்பி கர்த்தருடைய செயலை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். சரியா? நான் உங்களுக்கு மட்டும் தேவன் இல்லப்பா, அவர்களுக்கும் நான் தேவன் அப்படின்றத ஆண்டவர் காண்பிக்க போறார். நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல, புறஜாதிகளுக்கும் இந்த ரட்சிப்பு அவசியம் என்பதை ஆண்டவர் காண்பிக்க போறார். எப்பயுமே யூதர்களுக்கு அந்த 2 சாட்சி அவசியம். இப்ப பேதுரு மட்டும் இருந்தா சில பேர் ஒருவேளை ஏத்துக்க மாட்டாங்க. கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து 6 பேர் அனுப்பி வைக்கிறார். இந்த 6 பேர் யூத விசுவாசிகள் பேதுருவோடு போகிறார்கள். சரி, அவங்க கூட போறாரு. அதுக்கு பிறகு கொர்நேலியுடைய வீட்டுக்கு வராரு. 24வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 24 பாருங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. இன்னும் பேதுரு வீட்டுக்குள்ளேயே வரல, ஆனா நிச்சயமா பேதுரு வரப்போறார் அப்படின்னு விசுவாசித்த கொர்நேலியு அவன் மட்டும் குடும்பமா கூடி வரல. என்ன செய்யறாரு பாருங்க, உறவின் முறையார், விசேஷித்த சிநேகிதர். ஒருவேளை சுவிசேஷத்தை தைரியமா என்னால போய் அறிவிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற விசுவாசிகள், உங்களோட வீட்டுல உங்களுடைய உறவின் முறையார், உங்களுடைய சிநேகிதரை நீங்க கூட்டி வச்சு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை வரவழைத்து அவங்க ஆண்டவரை கேட்கிறதற்கு ஒரு வழி வகுத்து கொடுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரோட வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த இடத்துல கொர்நேலியுவை அழைச்சிட்டு வந்த உறவினர்கள், சிநேகிதர்ல கண்டிப்பா சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை இங்க கேட்டு போயிருப்பாங்க. பிறகு அவங்க மூலமா சில கிரியைகளை கர்த்தர் நடப்பித்திருப்பார். அதை கொர்நேலியு இங்க செய்யற விஷயம், அவருடைய விசுவாசம் கிரியையில வெளிப்பட்டது. இங்க பேதுரு வருவாருன்னு நம்பினார். பேதுரு வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அறிவிக்க போறாருன்னு ஆண்டவர் சொன்னதை அவர் நம்பினார். அந்த ரட்சிப்பு எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, என்னுடைய சொந்தக்காரங்களும் ரட்சிக்கப்படணும், என்னுடைய நண்பர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு விரும்பின ஒரு மனுஷன் கொர்நேலியு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இன்னும் இவர் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த தேடல் உள்ள இந்த மனிதன் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த ஆண்டவர் இவங்களும் அறிஞ்சுக்கணும்னு செய்யறாரு பாருங்க. ஒரு அவிசுவாசி இதை செய்யும் போது, ஒரு விசுவாசியாகிய நான் அல்லது ஒரு விசுவாசிகளாகிய நீங்களும் இதை செய்ய வேண்டும் இல்லையா? அதை நம்ம நல்லா இங்க கத்துக்கிறோம். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சென்று சேர நாம இப்படிப்பட்ட கதவுகளை திறந்து கொடுக்க உங்களால முடியும். ஒருவேளை அறிவிக்க முடியாமல் போகலாம், ஆனா கதவை திறந்து கொடுக்க நம்மளால முடியும். சரியா? அதை இங்க கொர்நேலியு செய்தார். பேதுரு உள்ள வராரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 28வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 25ல இருந்தே பாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். பாருங்க, கால்கள்ல விழும்போது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த ஆராதனையை அங்கீகரித்தார். வேதாகமத்துல நீங்க எந்த ஒரு தூதனை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு அப்போஸ்தலனை எடுத்துக்கிட்டாலும் அவங்க காலில் விழுவதற்கு யாருமே அனுமதிக்கல. ஏன்னா அவங்க தேவன் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த கடவுள். அவருடைய பாதத்திலே விழும்போது அவர் யாரையுமே என் காலில் விழாதன்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் அல்ல, அவர் 100% தேவன். அவர் ஆராதனையை அங்கீகரித்தவர். அதன் மூலமாய் அவருடைய தெய்வத்துவம் வெளிப்படுகிறது. சரியா? ஆனா இங்க பேதுரு மறுக்கிறார், காலில் விழாதன்னு சொல்றாரு. சரி, இப்ப போறாரு அவங்க வீட்டுக்கு. 28வது வசனம் பாருங்க. அவளை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அதை கவனிச்சீங்களா? மறுபடியும் அந்த விஷயத்த சொல்றாரு. இது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எந்த ஒரு மனுஷனும் தீட்டு உள்ளவன் அசுத்தன் என்று நான் எண்ணக்கூடாது, அப்படி நான் சொல்லக்கூடாது என்று தேவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. அதை கற்றுக்கொண்ட பேதுரு தான் இப்ப கொர்நேலியுடைய வீட்டுக்கு வர. சரியா? பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களிலும் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை சுவிசேஷம் சொல்லும் போது நமக்கு யாரையும் ஒதுக்குறது இல்ல பிரதர், எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கும் போதும் நம்ம இப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொண்டு இதுக்கு ஏற்றபடி நடக்கிறோமா, அதையும் நம்ம சிந்திக்கணும். பிள்ளைகளுடைய திருமணம்னு வரும்போது நம்முடைய சொந்த ஜாதியில தான் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறோமா,
இல்ல ஆண்டவர் வேற ஜாதியில இருந்தும் பொண்ணோ மாப்பிள்ளையோ கொண்டு வரும்போது, ஒரு நல்ல விசுவாச வரன் வரும்போது அதற்கு நாம இசைந்து செல்லுகிறோமா? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் யோசிக்கணும். அப்படி அதுல தவறிட்டு நான் சுவிசேஷம் சொல்லும் போது எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் அங்க மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடத்தை கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இங்க நான் இன்னும் கத்துக்கலன்னு அர்த்தம். இங்க இன்னும் நான் விசுவாசத்துல முதிர்ச்சி ஆகலைன்னு அர்த்தம். அப்ப இதே போல வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும், சரி ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பேதுரு இந்த இடத்துல இதை கத்துக்கிட்டு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நீங்க கலாத்தியர் நிருபத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, இவர் புறஜாதிகளோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்ப யூத சகோதரர்கள் வராங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து அவர் விலகிடுறார். எங்க யூத சகோதரர்கள் இதை பார்த்து அவர் வந்து கண்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகிடுறார். இப்ப பவுல் அந்த இடத்துல வந்து கடிந்து கொள்றாரு பேதுருவை. போன வாரம் செல்வம் பிரதர் வந்து இந்த கேள்வி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினார். பிரதர் இது பின்னாடி நடக்குதா இல்ல முன்னாடி நடக்குதா அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதை சிந்திக்கிறதுக்கு. இங்க ஒருவேளை பேதுருவை பத்தி இப்படி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்துல அவருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கல. ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்னு அந்த வெளிச்சத்தை கொடுத்து இப்ப கேட்டுட்டு அதை அறிஞ்சு அவர் கீழ்ப்படுகிறாருன்னு சொல்லலாம். ஆனா கலாத்தியர்ல அவர் செய்த பாவம், அந்த மாய்மாலம் என்பது அவர் அறிந்தே தெரிந்தே செய்த பாவம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். ஆனாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னா மாய்மாலம் காண்பிக்கிறார். சோ தெர் ஆர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? இது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தான். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இது எல்லாவற்றிலும் நான் உத்தமமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுல சில வீழ்ச்சிகள் வரலாம். ஆனா பேதுரு அதை கத்துக்கிட்டாரு. நாள் போக்குல அதை கத்துக்கிட்டாரு. நீங்க 2 பேதுரு 1:1 படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி நிருபம் சாகறதுக்கு முன்னாடி எழுதுறாரு. அதுல முதல் வசனத்திலே சொல்றார், எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையா இருக்கு அதை படிக்கிறப்போ. அப்ப அவருடைய லைஃப் எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பாடத்தை நன்றாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நன்றாக கற்றுக்கொள்ளுகிற பேதுரு ஒருவேளை சில நேரங்களில் அங்கும் இங்குமாக மாய்மாலங்கள் காண்பித்தாலும் அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் இறுதியிலே அவர் எல்லாரையும் சரிசமமாக சிநேகிக்கிற ஒரு மனுஷன் அவர் காணப்பட்டார். தன்னை கடிந்து கொண்ட பவுலை கூட நம்முடைய சகோதரனாகிய பவுல் அவர் கடினமான சில விஷயங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு 2 பேதுருல சொல்றார் இல்லையா? அப்போ நம்ம இதுல இருந்து பேதருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறோம். இதை நம்ம வாழ்க்கையில எப்படி ரிலேட் பண்ண முடியும்? ஒருவேளை யாருமே நான் அசுத்தனா என்ன பிரதர், நான் யாரையுமே தீட்டுள்ளவங்களா பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றது நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற சில தீர்மானங்கள்ல பிரதிபலிக்குதா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரியா? நாம ஒருவேளை திருமணத்துக்கு வரன்னு பாக்குறதுல, ஒருவேளை நாம வந்து மற்ற சில விஷயங்கள், ஒருவேளை சுவிசேஷ காரியங்களா இருக்கட்டும், சபையில ஒருவர் நேசிக்கிறதா இருக்கட்டும், சரியா? நம்ம எல்லாரையும் நேசிப்போம். சில பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நமக்கு. அவங்க யாரு? அதுதான் என்னுடைய கேள்வி. இவங்க வந்து நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லி சில பேரை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நம்ம உதாசீனப்படுத்துகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப எல்லா இடங்களிலுமே எல்லா வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே அது வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இந்த இடத்துக்கு போறாரு. இதை தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தேவன் எனக்கு காண்பித்தார் அப்படின்னு இங்க 28வது வசனத்துல பேதுரு சொல்றாரு. ஆகையால நீங்க என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன் அப்படின்னு 29வது வசனத்துல சொல்றாரு. இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அப்போ இங்க கொர்நேலியு அதை விவரிச்சு சொல்றாரு. 30ல இருந்து 33 வசனம் வரைக்கும். சரி, ஆனா ஃபுல்லா படிக்க போறது இல்ல. ஆனா அந்த மத்தியானம் 3 மணிக்கு அங்கே கொர்நேலியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உபவாசித்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவரோடு பேசினதை அவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றார். எப்படி அந்த தூதனை அனுப்பி தேவன் அவரோடு இடைப்பட்டார். அப்ப அதாவது பேதுருன்ற மனுஷனை நீ அழைச்சிட்டு வரணும், கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் இங்க வந்து அவர் விவரித்து காண்பிக்கிறார். ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஆண்டவரை நீங்க வந்து அவருக்கு வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை, அவருக்கு வேண்டிய அந்த முன் உரிமையை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் போதுதான் தேவ சித்தத்தையே நீங்க அறிந்து கொள்வீங்க அப்படின்னு நான் 9ஆம் அதிகாரம் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். A person, a believer who is prioritizing God only can find God's will in his life. இந்த இடத்துல நீங்க 2 பேரும் நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருவும் உபவாசித்து ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், கொர்நேலியும் இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பேதுரு மதியம் 12 மணிக்கு ஜெபிக்கிறார், இங்க கொர்நேலியும் மதியானம் 3 மணிக்கு ஜெபிக்கிறார். இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரை குறிச்ச தேடல் இங்க இருக்கிறது. அப்ப இப்படி ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற இவர்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். கவனிச்சுங்களா? அவங்கதான் கர்த்தருடைய குரலை புரிஞ்சிக்க முடியுது. அவங்கதான் தேவ சித்தத்தை அறிஞ்சிக்க முடியுது. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு எளிதான காரியம். கர்த்தரை நேசித்து வாழுகிறவர்களுக்கு அது ரொம்ப ஈஸி.
சரியா? இது கர்த்தருடைய குரலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லாத அளவுக்கு அதை புரிந்து கொள்வோம். இவங்க ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மதியானம் 3 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு தூங்குற நேரம். ஆனா கொர்நேலியு எவ்வளவு ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க. மதியம் 12 மணிக்கும் 3 மணிக்கெல்லாம் நம்ம ஜெபிப்போமான்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி நேரத்துலதான் வந்து இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய குரலையும் அவர் கேட்டு உணர முடியுது. 33வது வசனம் ரொம்ப அருமையா இருக்கு அதை படிக்கிறப்போ. தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. திஸ் should be our attitude towards the word of God. ஆண்டவருடைய செய்திக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய குரலுக்கும் நம்முடைய மனோபாவனை இப்படிதான் இருக்க வேண்டும். எவ்வளவு அருமையா அதுல சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உன் மூலமா என்ன பேச போறாரு என்பதை நாங்க கேட்க எங்க தேவ சமூகத்துல நாங்க என்ன செய்யறோம், கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உமக்கு கட்டளையிட போகிற யாவையும் நாங்க கேட்கும்படி சரி நாங்க தேவ சமூகத்திலே கூடி வந்தோம். பிரியமானவர்களே, எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக நம்ம பயப்படணும். அது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு இன்சென்சிட்டிவிட்டி மட்டும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஸ்டேஜிலுமே வந்துடவே கூடாது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகலாம், ஒருவேளை முதிர்ச்சியான நிலையில நான் இருக்கலாம், சபையை நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், நிறைய உத்தரவாதங்கள் இருக்கலாம், ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரரா இருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவு நடுங்கினோ அதே நடுக்கம் எனக்கு மரணம் வரை இருந்தால் அது வேத வசனத்துக்கு நான் காண்பிக்கிற சரியான மனோபாவனையா இருக்கும். ஆண்டவர் பேசும்போது நான் அதை கேட்டு உள்ளத்திலே வைத்து அதற்கு கீழ்ப்படுகிறேனா, அது கடைசி வரைக்கும் என்னோட வாழ்க்கையில தொடருகிறதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உணர்வற்றனாய் நான் போய்விடுகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க ரொம்ப அவசியம். அதை சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். சரி, அப்ப தொடர்ந்து இங்க பேதுரு வர்றாரு. இப்ப செய்தி ஆரம்பிக்கிறார். நான் ஏற்கனவே இதை சொன்னேன், இந்த மாதிரி பேதுரு எங்கேயுமே செய்தி ஆரம்பிச்சது கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல முதல் வரியில என்ன சொல்றாரு பாருங்க, 34வது வசனம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 36வது வசனத்துல எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது. இப்போ ஒரு புறஜாதியானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல ரொம்ப அருமையா தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவனிடத்துல பாரபட்சங்கள் கிடையாது, அவர் எல்லாருக்கும் தேவன். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், யோனா தன்னுடைய ஜெபத்தை முடிக்கும் போது கடைசியில சொன்னாருன்னு சொன்னேன், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னேன். இவங்க 2 பேருமே யோப்பா பட்டணத்தோடு ரொம்ப தொடர்புடைய மக்கள். பழைய ஏற்பாட்டுல யோனா யோப்பா பட்டணத்தை சேர்ந்தவர் தான். இங்க பேதுருவும் யோப்பா பட்டணத்துலதான் இருக்கும்போதுதான் கர்த்தர் இந்த பாடத்தை கத்துக் கொடுத்தார். சரியா? அப்ப இவங்க 2 பேருக்குமே ஒரே பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அங்கே அசிரியர்களை நேசிக்க முடியாத யோனா, இங்க புறஜாதிகளை நேசிக்க முடியாத பேதுரு. அங்கே யோனாவுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். மீன் வயிற்றிலே அவன் கொண்டு போய் விடப்படுவதும், அங்கே நிறைய சங்கீதங்கள் எல்லாம் மேற்கோள் காண்பிக்கிறார் அந்த ஜெபத்துல. நீங்க யோனா 2ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, இவர் வந்து வேதம் தெரியாதவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. வேதம் தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு. சரியா? அதை கர்த்தர் உடைக்கிறார். எப்ப ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னாரோ, மீன் அதனுடைய வாயை திறந்தது. யோனா அங்கே நினிவேக்கு போய் அங்கே அவனே ஒரு அடையாளமாய் மாறினான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் இல்லையா? யோனாவே ஒரு அடையாளமாய் மாறினான். பண்ண பிரசங்கனமோ ஒரு வரிதான், இன்னும் 40 ஆண்டுகள், 40 நாட்கள் நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்படிதான், ஒரே ஒரு வரி பிரசங்கம் தான். ஆனா வந்து யோனாவே அங்கே அடையாளமாய் நினிவே மக்களுக்கு அவர் மாறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஒருவேளை பார்த்தவங்க எல்லாம் யோனாவை கேட்டிருப்பாங்க, என்னப்பா இப்படி வந்திருக்கியே, ஒருவேளை அலங்கோலமா வந்திருக்கிறியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? யோனா என்ன சொல்லியிருப்பார்? ஆரம்பத்துல இருந்து இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார். உங்களிடத்துல போக சொல்லிதான்ப்பா ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன். நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொன்ன ஆள் நானு. ஆனா ஆண்டவர் என்னை வணைந்தார், என்னை கொண்டு போய் மீன் வயித்துல உட்கார வைத்து எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில இந்த பாடத்தை கத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். சரியா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோனாவே நினிவே மக்களுக்கு அடையாளமா இருந்தான்னு சொல்றாரு. அதே போல பேதுரு இங்க கத்துக்கிட்டார். கொர்நேலியுடைய வீட்டுல வந்து தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய குணாதிசயங்களை இங்க வெளிப்படுத்துறாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. 36வது வசனத்தையே தொடர்ந்து நான் படிக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாருன்னு 3 விஷயங்களை சொல்றாரு. 38வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிறவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் அப்படின்னு சொல்றாரு.
ரெண்டாவது, அதே 38வது வசனத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர் அப்படின்னு அவரை பத்தி சொல்றாரு. இது ரெண்டாவது. மூணாவது, இங்க நம்ம 36ல படிச்சது போல, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, இந்த மூணுத்தையும் படிக்கும்போது இங்க பேதுரு எப்படி இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கிறாருன்னா, அவர் சரீரத்தை சுகப்படுத்தின தேவன் மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில பாவ பிரச்சனைக்கு பிராயச்சித்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்து சமாதானத்தை இழந்து தவிக்கிற மனிதனுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அழகாக காண்பிக்கிறார். சரியா? சரீரத்தை மட்டும் சுகப்படுத்துறதுக்கு அவர் வரல. ஆனா பிசாசு உங்களுடைய சரீரத்தை மட்டும் இல்ல, மனதையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். அந்த மனதில் இருக்கிற குருட்டாட்டத்தை நீக்கி உங்களை ரட்சித்து உங்களுக்கு தேவையான நிம்மதியை வாழ்க்கையில தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை அழகாக கூறுகிறார். இல்லையா? இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதானே பிரியமானவர்களே. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அதை தேடி நாடி இங்கும் அங்குமாக ஓடுகிறோம். ஆனா உண்மையான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினவர். சிலுவையில தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினவர். பிதாவின் இடத்தில் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினவர். அப்படிப்பட்ட சமாதானத்தை மனிதனுடைய வாழ்க்கையில தருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்பதை ரொம்ப அழகாக பேதுரு இங்க காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, 38வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இது ரெண்டும் நீங்க கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுன்றது அவருடைய மனித பெயர். இங்க பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது அவருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிறது. சோ இயேசுன்றவர் வெறும் மனிதன் மட்டுமல்ல, அவர் 100% மனிதன், அதே சமயம் 100% தேவன் என்பதை மிக அழகாக இங்க காண்பிக்கிறார். He is a mighty God as well as he was a humble human being. அவர் ரொம்ப வல்லமை நிறைந்த ஆண்டவர். இந்த இடத்துல படிக்கிறது போல பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அதே சமயம் நசரேயனாக இயேசுவே என்று படிக்கிறப்போ நாசரேத் என்னும் ஊர்ல வளர்ந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்தார். இவ்வளவோ பெரிய தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர் இந்த பூமியில தன்னை தாழ்த்தி ஒரு மனிதனாய் வந்தார். அப்படிப்பட்டவர் தான் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். அது மட்டுமல்ல, அவர் செய்தது இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அங்க கொண்டு வர. 39வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அடுத்தது 40வது வசனத்துல 3ஆம் நாள்ல தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எதற்காக என்று கேட்டால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்திற்காக மரிக்கவில்லை, நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். பாவமே இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவ நிவாரண பலியாக எனக்கு வர வேண்டிய இந்த ஆக்கினை அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்கு பதிலாய், எனக்கு பரிகாரியாய் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பைபிள் சொல்லி தருகிறது. ஆனால் எனக்கு பதிலாய் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய மரணம் ஒரு மனிதன் விளைவித்தது அல்ல, ஆனால் தாமே முன் வந்து தன்னார்வமாய் மனம் அந்த சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். தன்னுடைய உயிரை குறித்து அவர் சொன்னார். அவருடைய ஜீவனை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே அவர் மனமுவர்ந்து தன்னார்வமாய் மனுக்குலத்திற்காக அவருடைய உயிரை கொடுத்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தது உங்களுக்காக தான் என்பதை நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்காமல் இருப்பீர்களானால், நான் ஒரு பாவி என்ற உணர்வற்றவராய் நீங்கள் ஜீவித்துக் கொண்டு இருப்பீர்களானால், வேதம் சொல்லித்தர இந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. பிறப்பிலிருந்தே ஒரு மனிதன் பாவியாய் இருக்கிறான், தேவனை விட்டு பிரிந்த நிலைமையில இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா தெய்வ உறவு இல்லை. அந்த தெய்வ உறவு இல்லாததற்கு பாவம் காரணமாய் இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவர் ஒருவரால மட்டுமே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்கிற நிலைமையில அவரை விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய இந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு தெய்வ உறவு கிடைக்கிறது, சந்தோஷம் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பாய்ந்தோடி வருகிறது. இது அத்தனைக்காகவும் தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக, நமக்கு பாவ மன்னிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்காக ரத்தம் சிந்தின, உயிர் கொடுத்த, உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பது அவசியமா இருக்கிறது. 43வது வசனத்துல சொல்றார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அதை பாத்தீங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யூதன் மட்டுமல்ல, எவனோன்னு சொல்லும் போது இங்க புறஜாதியானோட வீட்டுல நின்று பேசிட்டு இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. ஒருவேளை விசுவாசியாமல் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அவரை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் என்பதையும் பேதுரு இந்த செய்தியில சொல்லுகிறார். 42வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்துல உட்கார போகிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பு பெறாமல், தெய்வ உறவில்லாமல் மரித்து போகிறவர்களுக்கு இந்த ஆபத்தான ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அங்க நிற்க கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினி கடலுக்கு நீங்களும் நானும் போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாய், எனக்கு பதிலாய் சிலுவையில தம்முடைய உயிரை கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை தருவார் என்று சொன்னால் அவர் ஏன் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த செய்தி யாரா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே அந்த தீர்மானத்தை எடு. காலம் கடந்திடும் முன்னர் இன்றைக்கே அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மனுஷனை பாருங்க, கொர்நேலியு அவருடைய வீட்டார் இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ஆவியானவர் பெற்றுக்கொள்றாங்க, தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவங்க திருச்சபையில இணைக்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த பேதுரு வந்து இந்த செய்தியை கொடுத்ததை அவங்க நம்பினாங்க இல்லையா? இந்த உலகத்துல நடந்த சங்கதி இதுவேன்னு சொல்லி பேதுரு சொல்றார். நீங்க 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா இது நடந்த சங்கதி அப்படின்னு சொல்றார். பேதுரு இங்க சொல்லுவது ஏதோ கட்டுக்கதை அல்ல, ஆனா கண்ணார கண்ட காட்சிகளையும் காதார கேட்ட சாட்சிகளையும் அவர் இங்க வெளிப்படுத்துகிறார். இது நடந்த சங்கதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது, அவர் சிலுவையில மரித்தது, நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, அது அத்தனையும் உண்மை, சத்தியம். இது நடந்த சங்கதி, இதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று 39வது வசனத்துல சொல்றார். அப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அது தவிர நம்ம கொர்நேலியுவை பத்தி ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? நல்ல மனுஷனா? நிச்சயம் நல்ல மனுஷன். எல்லாராலையும் மதிப்பு பெற்றவரா? மதிப்பு பெற்றவர். நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல மரியாதை, நற்கிரியைகள், எல்லாருக்கும் தான தர்மம் செய்தவர். இது எத்தனையும் உண்மை. ஆனா ரட்சிக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்டா இல்லை, இல்லையா? இது அத்தனையும் இருந்தும் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, அதுல ரட்சிப்பு கிடையாது. அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகிறது. சரியா? இப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற நாம் அப்படிப்பட்ட தீர்மானத்தை ஒருவேளை யாராவது எடுக்காமல் இருப்பீர்களானால் இன்று கர்த்தர் உங்களோட இடைப்படட்டும். அந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெய்வ உறவை இலவசமாய் நீங்கள் பெற்று இந்த பூமியிலும் சந்தோஷம், மரித்த பிறகும் அவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். சரி, 44வது வசனத்துல அதோட ரெஸ்பான்ஸ் நம்ம பாக்குறோம். 44 இருந்து பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இது கேட்டது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசித்தார்கள். அதோடைய கிரேக்க மொழி வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டு விசுவாசிக்கிறதுன்னு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. அப்ப கேட்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. 45வது வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, சரியா பாருங்க, இந்த யூதர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர வேண்டும். அதுக்குதான் இப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து இந்த பல பாஷைகள்ல இவர்கள் பேசுவதற்கு அனுமதிக்கிறார். இவங்க ரட்சிக்கப்பட்டு இவங்க பரிசுத்த பெற்று இவங்க அந்நிய பாஷைகள்ல பேசுவது எதற்காக என்று கேட்டால் இது ஒரு பெரிய டிரான்சிஷன். ஆண்டவர் இப்ப புறஜாதிகளை சபையில இணைக்கிறார். சரி, இதை யூதர்கள் புரிஞ்சுக்கணும், இவர்களை சபையில ஏற்றுக்கொள்ளணும். இங்க வந்திருக்கிற 6 பேர் பேதுருவோடு சேர்த்து இந்த 7 பேரும் யூத விசுவாசிகள். இந்த யூத விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தீர வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்த அரமைக் மொழியில இவங்க பேசியிருக்கலாம், இவங்களுக்கு அந்த மொழி தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட மொழியில இவங்க பேசியிருக்கலாம், ஆண்டவரை துதித்து இருக்கலாம். இதெல்லாம் அவங்க கேட்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை கர்த்தர் இங்க காண்பிக்கிறார்.
சரியா? இது ஏன் சில இடங்கள்ல மட்டும் அப்போஸ்தலர் நடபடிகள்ல வருதுன்னா, அந்த சில இடங்கள்ல கர்த்தர் புதிதான மக்கள் குழுவினரை சபையில இணைத்தார். 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் முதல் முறை சபையில இணைக்கப்படும் போது அங்கே நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரத்துல இங்க சமாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அது முதல் முறை நடக்கிறது, சபையில இணைக்கப்படுது. இந்த 10ஆம் அதிகாரத்துல புறஜாதிகள் முதல் முறை, இப்ப இவங்க சபையில இணைக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல யோவானுடைய சீஷர்கள் அவர்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்படும் போது இந்த அந்நிய பாஷை பேசுதல் அங்க நடைபெறுகிறது. இதை தவிர அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எங்கேயுமே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாதான் அவங்க ரட்சிக்கப்பட்டதாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற நிலைமையில நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஒருவேளை சிலர் ரட்சிக்கப்பட்டதனுடைய அத்தாட்சியே அந்நிய பாஷையை பேசுதல் என்று சொல்லலாம். ஆனா அது வேதம் கற்றுத்தரக்கூடிய போதனை அல்ல. இந்த அந்நிய பாஷையை பேசுறது இந்த இடத்துல சில முக்கியமான தருணங்கள் நடந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் குழுவினர் சபையில இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. இதை யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர்கள் புரிந்து புகழ்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியப்பட்டது. அதனால இது இங்க நடக்கிறது. இப்ப பேதுரு அங்க பேசுறாரு, அங்க பாக்குறோம் நம்ம. இதெல்லாம் இவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப 47வது வசனத்துல பேதுரு சொல்றாரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும், இல்லையா? இப்ப பேதுரு புரிஞ்சுக்கிறார், நம்மை போல, இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம இந்த பரிசுத்தாவியினர் பெற்றோம். இப்ப அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இவங்களும் பெற்றுக்கொள்றாங்க. இது தேவனுடைய திட்டம் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் சொல்றாரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். சோ பேதுருவுக்கும் இந்த 6 பேருக்கும் இந்த விஷயத்தை நல்லா ஆண்டவர் புரிய வச்சாரு. அதாவது புறஜாதிகளை நேசிக்கிற ஆண்டவர், அவர்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த ஆண்டவர். இப்ப முதல் முறை சபையினுடைய வரலாற்றிலே புறஜாதி விசுவாசிகளும் சபையில இணைக்கப்படுகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், ஆவியானவரை பெறுகிறார்கள். இது எல்லாவற்றையும் இங்க யூதர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் நேசித்து எல்லா மக்களும் ஆண்டவர் இடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறவர். இந்த இடத்துல கொர்நேலியுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவதை, ஞானஸ்நானம் எடுப்பதை, அவங்களும் சபையில இணைக்கப்படுவதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இது நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதோடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம 11ஆம் அதிகாரத்தினுடைய 1-18 வசனங்களை நிச்சயமா தியானிக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாங்க. எருசலேம்ல இருக்கிற சில யூத விசுவாசிகள் கேள்விப்படுறாங்க, யூதர்கள் கேள்விப்படுறாங்க. அவங்க கேள்விப்பட்ட பிறகு இப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது பேதுருவோட. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரத்தோட முதல் 3 வசனங்களை பாருங்க. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, அதாவது யூதர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சரியா? என விருத்த சேதனம் அல்லாத அப்படின்னு சொல்லும் போது புறஜாதிகள் அவங்களிடத்துல போய் நீ சாப்பிட்டு வந்திருக்கிறியே, அங்க போய் போஜனம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அதற்கு பேதுரு காரியத்தை முதலில இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி அவர் சொல்றாரு, நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. 5ல இருந்து பாருங்க, நான் வேகமா படிச்சிடுறேன். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். அது ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. இது கர்த்தருடைய செயல் என்பதை அங்க புரிய வைக்கிறார். ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவ தூதன் இருக்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு,
நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது, பாருங்க அங்க என்ன நடந்ததுன்றதை இங்க விவரிக்கிறாரு. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஆதியிலேனா எப்போ? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான் இவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். இப்ப அதே போல இவர்கள் மேலும் இறங்கினார் அப்படின்னு சொல்றார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அதை யோசிச்சு பாக்குறாரு இல்லையா? ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அதே போல முன்னாடி சுவிசேஷங்கள் எல்லாம் எங்கெல்லாம் வருதுன்றதையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெறுறாங்க. அதே போல இங்க புறஜாதிகள் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள் என்பதை இங்க கண்ட பேதுரு இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னு சொல்றார், நினைவு கூர்ந்தேன்னு சொல்றார். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இல்ல, ரொம்ப கிளியரா பேதுரு இங்க சொல்றார், இது தேவ திட்டம், இதுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல கமாலியல் சொன்னார் இல்லையா, எப்பா தேவனோடு போர் செய்ய பார்க்காதீங்க, இது மனுஷரால உருவான கூட்டமா இருந்தா தானாவே போயிடும், ஆனா தேவனால இது வந்தது அப்படின்னு சொன்னா ஒருவரும் இதை ஒழித்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது ஆண்டவர் நிரூபிக்கிறார் பாருங்க. சபை என்பது அவருடைய திட்டம் இல்லையா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அதுல இணைக்கிறார். அவருடைய திட்டம் இங்க நிறைவேறுகிறது. ஒரு கடுகு விதை எப்படி வளர்ந்து ஒரு மரம் ஆனதோ அதே போல இங்க கிறிஸ்துவம் பரம்ப ஆரம்பிக்கிறது. அதை ஒருவரும் ஒழித்து விட கூடாது அப்படின்றத ரொம்ப அழகா இங்க சொல்றார். அதே போல இந்த இடத்துல புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில இணைக்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டம். அது ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த 18வது வசனத்துல ஒருவேளை இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாக்குவாதத்தோடு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இதை புரிந்து கொண்ட இந்த யூதர்கள் அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்காக தேவனை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். புறஜாதியாருக்கும் தேவன் இந்த ரட்சிப்பை அருளி செய்தார், மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சோ இதுதான் இங்க எருசலேம்ல நடக்குது. அங்க செசரியா பட்டணத்துல இருந்து பேதுரு வந்த போது இப்படிப்பட்ட வாக்குவாதம் இங்கே சிலர் கொண்டு வந்தாலும் தேவனுடைய திட்டம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போது நம்ம வாசித்த இந்த விஷயம். சரியா? இப்ப இந்த இடத்துல லூக்கா இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு புறஜாதிகள் மத்தியில அதிகமாய் சுவிசேஷம் சென்றடைவதை நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் காண்பிக்க போறார். இதோட நான் இங்க நிறுத்துறேன். ஆனா இதுக்கு பிறகு அடுத்த வாரம் நம்ம வரும்போது அந்த அந்தியோகியா, அதாவது சீரியா தேசத்துல இருக்கக்கூடிய அந்தியோகியா என்ற இடத்துல சபை எப்படி அங்கே ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி புறஜாதிகள் மத்தியில அங்கே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை, முதலாவது ஒரு சபையை குறித்து வேதம் நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லுதுன்னு சொன்னா அது இந்த சபை தான். அப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி பவுலியும் இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பல இடங்களுக்கு அவரை அனுப்புகிறார். புறஜாதியார் மத்தியில சுவிசேஷம் சென்றடைகிறது, அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறோம். ஆனா இதோட இந்த பேதுருவினுடைய இந்த விஷயங்களை நம்ம இங்க முடிக்கிறோம். பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க வைத்தார், போக முடியாத இடத்துக்கு போக வைத்தார், சுவிசேஷம் சென்றடைந்தது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அங்க பெரிய ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கும் அவருடைய உறவின் முறையார் அவருடைய சிநேகிதர் எல்லாருக்கும் நிச்சயமாக வந்திருக்கும். பிரியமானவர்களே, நிறைய பாடங்கள் இங்கும் அங்குமாக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கீழ்ப்படிந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இன்று இரவு போய் இந்த காரியங்களை குறித்து குடும்பமா பேசுங்க, இந்த காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, எங்கே நமக்கு வாழ்க்கையில தடைகள் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு என்னென்ன தடைகள். ஒருவேளை இவருக்கு சில ஜூவிஷ் ப்ரெஜுடைசஸ் இருந்திருக்கலாம், அதே போல நமக்கு சில ப்ரெஜுடைசஸ் இருக்கலாம், நமக்கு சில விஷயங்கள் தடைகளாக இருக்கலாம். அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை நம்ம எப்படி ஆண்டோட சமூகத்துல வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி பலன் கேட்போம். ஆண்டவர் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் புறஜாதிகளுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய ஒரு கீழ்ப்படிதல் அநேகருடைய வாழ்க்கையில ஏன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது, அநேக இடங்களில் ஏன் எழுப்புதல் கொண்டு வர முடியாது? அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உடைக்கப்பட வேண்டிய, வணையப்பட வேண்டிய, செதுக்கப்பட வேண்டிய தருணங்களுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம்.
கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில ரியாலிட்டி ஆகட்டும். அதுக்காக நம்ம நம்மளே அர்ப்பணிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.